ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் துணிச்சலாய் நிற்பது. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனம். இந்திய வரலாற்றில் பெண்களுக்கு அநேக வன்கொடுமைகள் இழைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்த பண்டித ராமாபாய் வெட்கப்பட்டு ஒளிந்து கொள்ளாமல் துணிச்சலாய் முன்வந்து ஆரிய மகளிர் சமாஜத்தை நிறுவினார். பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த சமுதாய தடைகள் மத்தியிலும் பெண் கல்விக்காகவும் மகளிர் மேம்பாட்டிற்காகவும் அவர் மிகவும் பாடுபட்டார். அவர் ஒருமுறை தேவனோடு முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில் பயமோ இழப்போ வேதனையோ இல்லை என்று கூறியிருக்கிறார். தன் ஜனத்தின் மீது நடத்தப்படவிருந்த இன படுகொலைக்கு விரோதமாக பேசுவதற்கு பெர்சிய தேசத்தின் அரசியான எஸ்தர் தயங்கினாள். அவள் பேசுவதற்கு தயங்கினால் அவளும் அவளுடைய குடும்பமும் அழிந்து போகும் என அவளுடைய மாமன் அவளை எச்சரித்தான். எஸ்தர் 4வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும். இது துணிச்சலாய் செயல்பட வேண்டிய தருணம் என்று எண்ணி, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? வசனம் 14 என்று அறிவித்தான். அநீதிக்கு விரோதமாய் குரல் கொடுப்பதா, நமக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்களை மன்னிப்பதா? இது போன்ற சவாலான தருணங்களில் தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று வேதம் நமக்கு உறுதியளிக்கிறது. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும். நம்மை மிரட்டும் தருணங்களில் நாம் தேவனின் உதவியை நாடுவோமாகில் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்து நம்மை முடிவு பரியந்தம் நடத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். கூறினவர் கிம்யா லோடர். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்? அவருடைய அழைப்புக்கு செவி கொடுப்பதற்கு ஏற்கனவே உங்களிடம் கொடுக்கப்பட்ட உபகரணங்கள் யாவை? பரலோக பிதாவே, விசேஷமான அழைப்பை என்னுடைய வாழ்க்கையில் வைத்ததற்காய் உமக்கு நன்றி. விசுவாசத்தில் அடியெடுத்து வைக்க எனக்கு தடையாயிருக்கிற பயத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.